ஈரான் போர் ஒரு முடிவுக்கு வருவதற்கான அறிகுறியே இல்லாமல் சுமார் 2 மாதங்களுக்கும் மேலாக நீடிக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஹார்முஸ் ஜலசந்தி உட்பட ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது. இதனால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளது. அந்நாட்டு எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளும் நிரம்பி வழிவதால் உற்பத்தி முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உலகின் எரிசக்தியை நிர்வகிக்கும் உத்தியிலிருந்து சீர்குலைக்கும் உத்திக்கு அமெரிக்கா மாறியுள்ளதாக கூறியுள்ள இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவை கட்டுப்படுத்துவதற்காகவே அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடங்கப்பட்டதாகவும் அதன் மையப்புள்ளியாக ஈரானை அமெரிக்கா வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி முற்றுகையின் விளைவாக சர்வதேச அளவில் ஃப்ரண்ட் கச்சா எண்ணெய் விலை $125 தாண்டி வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக அறிவித்துள்ள அதிபர் டிரம்ப் கடந்த புதன்கிழமை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஹார்முஸ் ஜலசந்திக்கு டிரம்பின் ஜலசந்தி என பெயர் மாற்ற முன்மொழிந்திருந்தார். கூடவே ஹார்முஸ் ஜலசந்தியை தனது பெயரில் சித்தரிக்கும் ஒரு வரைபடத்தையும் இணைத்திருந்தார். மேலும் ஈரானுக்கு எதிரான முற்றுகை ஒரு ஜீனியஸ் நடவடிக்கை என்றும் வர்ணித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் கிரிப்டோ கரன்சி சொத்துக்களில் கிட்டத்தட்ட $500 மில்லியன் கைப்பற்றியுள்ளதாக கூறிய அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், ஆபரேஷன் எகனாமிக் ஃபியூரி ஈரான் அரசை நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் நாணயம் மதிப்பிழந்து வரும் நிலையில் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கும் ஈரானின் துறைமுகங்கள் மீதான தொடர்ச்சியான முற்றுகைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க கோரி நூற்றுக்கணக்கான ஈரான் மக்கள் தலைநகர் தெஹ்ரானில் பேரணி நடத்தியுள்ளனர். அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக அவர்களே அஞ்சும் ஒரு புதிய ஆயுதத்தை விரைவில் ஈரான் பயன்படுத்த உள்ளதாக கூறியுள்ள ஈரானின் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ஷாரம் ராணி அவர்களுக்கு மாரடைப்பு வராது என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை தொடர்பு கொண்டு பேசிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரான் போர் மற்றும் போர் நிறுத்தம் நடவடிக்கைகள் பற்றியும் இருதரப்புகள் உறவுகள் குறித்தும் விவாதித்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு இறுதி அடியை கொடுப்பதற்காகவும் பெரிய அளவிலான போர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவது குறித்தும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக அமெரிக்காவில் பெட்ரோல் விலை கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் சர்வதேச நாடுகளிலும் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. உலக எரிசக்தி பாதுகாப்புக்காக சர்வதேச நாடுகள் அமெரிக்காவின் அடுத்த கட்ட நகர்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13+ years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000+ happy customers, 5,000+ acres delivered, 20+ cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?